இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி கற்றதால் தான் தலித் மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறி இருப்பதாக பத்திரிகையாளர் ஹிந்து என் ராமன் கூறியுள்ளார். சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் முதுகளத்தூர் படுகொலை, தமிழ்நாட்டில் சாதியும் தேர்தல் அரசியலும் என்ற ஆங்கில நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. லெஃப்ட்வர்ட் பதிப்பகத்தின் வெளியீடான இந்த நூலின் முதல் பிரதியை ஹிந்து ராம் வெளியிட கல்வியாளர் வசந்தி தேவி மற்றும் எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் தலைவர் விஜயகுமார் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நூல் தொடர்பாக பேசிய ஹிந்து ராம், இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி கற்றதால் தான் தலித் மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறி இருப்பதாகவும் இன்னும் மாற வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஜாதி மோதல்களின் போது போலீசாரின் சவாலான பணிகள் குறித்து விஜயகுமார் விளக்கி பேசினார். பல தலித் இளைஞர்கள் இன்றைக்கு படித்து சில பேர் வெளியூரில் போய் வேலை செய்து ஒரு அளவுக்கு நல்ல கல்வி கற்றிருக்கிறார்கள். அது அந்த அரசியல் கொள்கைகளும் அந்த பாலிசியிலையும் சில அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால பல பேர் நல்ல முன்னேறி இருக்காங்க. இப்படியெல்லாம் டெவலப் ஆகி அதுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அந்த ஏரியாவில் போனால் எவ்வளவோ மாற்றம் வந்திருக்கு. ஆமாம், மாற்றம் வந்திருக்கு. அங்கேருந்து நீங்கள் 2 ஜாதியிலையுமே படித்து மேஜிஸ்ட்ரேட்ஸாக அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டாங்க. அதனால் அப்படி ஒரு மாற்றம் வருவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக கூட இருந்ததாக தான் இதை பார்க்குறோம்.